கடவுள் வந்து நீங்க கோயில்ல போயி வேண்டுதல் வச்சு 48 நாள் இருந்து அத சொல்றத எப்படி கேட்பாரோ, நீங்க மனசார நீங்க சும்மா நீங்க போற போக்குல ஒரு சொன்னா கூட அவர் கேட்பாரு. ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும். அந்த அந்த பாட்டெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. குலதெய்வத்த நம்ம மறக்க முடியாது. குலதெய்வங்கிறது நமக்கு ஒண்ணு தான். இஷ்ட தெய்வங்கள் வேணா நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா குலதெய்வங்கிறது ஒண்ணு தான். அதனால தான் சில நேரம் நெறைய பேரு வெளியூர்ல இருக்கிறவங்கலாம் கூட அந்த குலதெய்வங்கள தேடி வர்றதுக்கு காரணமா கூட அததான் சொல்லுவாங்க. சும்மா நாங்க வந்து என்ன சொல்றது, இவர் மாலைலாம் போட்டிருக்கல, பட்டை அடிச்சுக்கல, எதுவும் இல்ல. சும்மா ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளிய வந்தாரு. ஆனா இவர் அந்த கருப்பசாமி பாட்டு பாடுறவரு அப்படிங்கன்னா, அவங்களுக்கு உணர்ந்தோனே அவங்க வந்து கைய பிடிச்சிட்டு அப்படியே நடுக்கிக்கிட்டே, "கருப்பன் உன்ட்ட இருக்காருப்பா, கருப்பன் உன்ட்ட இருக்காருப்பா. எனக்கு உன்னை பார்த்தா என்னவோ பண்ணுதுப்பான்னு" சொல்லி அப்படியே சொன்னா கூட எனக்கு புல்லரிக்குது. ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு நேரா கால்ல விழுந்துட்டாங்க. "நீ கருப்பா பாடுறப்பா, கருப்பன் உனக்குள்ள இருக்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி நெகிழ்ந்து போனாங்க. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. ஏ மலையா மலையழக மாமதுர கல்லழகே. நானுமே ஒரு கருப்பசாமி மாதிரி தான் ஆடுவேன். நான் அப்படிலாம் நான் இது பண்ணக்கூடிய ஆளு கிடையாது. ஸோ எனக்குமே கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் சில வேண்டுதல்கள் வச்சு ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். நான் 9 வாரம் விரதம் இருப்பேன். நீ 9 வாரம் முடிஞ்சோடனே நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு. ரொம்ப எனக்கு எப்படி தோணுன்னா 9 வாரம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன பதில் கூட சொல்ல மாட்டாரு. இப்ப வந்து அது ஒரு ஒரு மாதிரி ஒரு நட்பு மாதிரி, காதல் மாதிரி, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறிடுச்சு முருகனுக்கும் நமக்கும் உள்ளது. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, எங்கள் சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா, எங்க சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாதொருபாகன் அப்படிங்கிற மாதிரி சிவனும் சக்தியுமாக இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய செந்தில் ராஜலட்சுமி அவர்கள். அவங்கள வந்து வரவேற்றுட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலம். இப்போ மக்கள் இசை பாடல்கள்ல ஒரு ஒரு அடையாளத்தை பதிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி மக்கள் இசை பாடல்கள்ல ஒரு பக்கம் திரை இசை பாடல்களும் பாடிட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு பக்தி இசை பக்தி இசை பாடல்களும் திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா உங்க 2 பேரை பாக்குறதுக்கே ஒரு கூட்டம் வர்றாங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த பக்தி இசை உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கு இல்லையா? ஆமா, ஆக்சுவலா எங்களோட வாழ்க்கையில வந்து எப்படி மக்கள் இசை ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமோ அது மாதிரி பக்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. எங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நெருக்கமாக சேர்த்ததில்ல. ஏன்னா பக்தியில் யார் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களாக இருக்கோமோ அவங்க தான் வந்து பூஜை அறை வரைக்கும் போக முடியும், ஒரு வீட்டோட பூஜை அறை வரைக்கும். அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஈவன் செந்தில்வடி வேலவரே, நம்ம விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா பாடின செந்தில்வடி வேலவராக இருக்கட்டும், இவருடைய கருப்பசாமி பாடல், தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அண்ணாவுடைய ஐயாவுடைய பாடல்கள், இதெல்லாம் வந்து எங்களை மக்களோட ரொம்ப நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்த பாடல்கள். ஸோ பர்சனலாகவும் நாங்கள் ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறது பக்தி எங்கள் கூடவே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பலம். இந்த கோவில்களில் வழக்கமாக நம்ம வந்து எல்லா திருவிழாக்கள்லையும் உங்களுக்கு தரிசனங்கள் வந்து இயல்பாகவே அமைஞ்சிருது இல்லைங்களா? இருந்தாலும் மனதிற்கு நெருக்கமான ஒரு கோவில்னு இருக்கும் இல்லையா? இந்த ஒரு கோயிலில் தான் நான் வந்து ஒரு இன்னிசை கச்சேரிக்கு போகிறோம் அப்படின்னாலும் இந்த தெய்வத்தை நினச்சிட்டு தான் நான் வந்து கால் எடுத்து வைப்பேன்னா எந்த தெய்வம்? எனக்கு எப்பயுமே ஐயப்பன் தான். ஐயப்பன், ஏன்னா ஐயப்பனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்களை நான் உணர்ந்தது. அதே போல் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்தது. இப்படி நிறைய சொல்லலாம். அதனால் எப்பயுமே வருஷம் தவறாமல், என்னைக்கு முதல் முறையாக மாலை போட ஆரம்பித்தோமோ அதுலேருந்து வருஷம் தவறாமல் அப்படியே போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 19 வருஷங்கள் கடந்தாச்சு மாலை போட ஆரம்பிச்சு. அது மாதிரி அவர் வந்து எப்பயுமே நெருக்கம். அதை தாண்டி இல்லை, அதே மாதிரி நிறைய. ஆனால் இதுக்காக இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், அந்த கோயிலுக்கு போக மாட்டேங்கிறதெல்லாம் இங்கே பாகுபாடு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இப்போ வேளாங்கண்ணி போனால் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், நாகூர் போனால் அங்கே இதுக்கு போய் தர்கா போவோம். அந்த மாதிரியும் நம்ம போயிட்டு வரோம். நமக்கு கடவுள் ஒருவரைங்கிற மாதிரி தான். இப்போ சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிரக்கல் தன்னால் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறது இல்லை, ஐயன் நினைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தருணம் எப்படி அமைஞ்சுது? எனக்கு ரொம்ப வருஷமாக எங்கள் மச்சான், எங்கள் ஊரில் இருக்காரங்களாம் அந்த மாலை போட்டு போவாங்க.
எனக்கு அது வரைக்கும் தோணலை. ஆனால் திடீர்னு அந்த வருஷம் தோணுச்சு. நம்மளும் பேசாமல் அந்த வருஷம் மாலை போட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னவோ அது அவருடைய கட்டளையா இல்லை அவருடைய அன்பான்னு தெரியல. அதுக்கான நேரம் வந்துச்சோ என்னவோ, அவர் கூப்பிட்டதுனாலையோ என்னவோ, அப்படி ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதனால தான் நான் அந்த கரெக்டாக என்னுடைய 19, 20 வயசு இருக்கும். அப்போ தான் மாலை போட்டேன். ஆமாம். அக்கா, உங்களுக்கு இந்த ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வம்னா? நமக்கு எப்போவுமே வந்துட்டு தூணிலும் துரும்பிலும் எங்கு பார்த்தாலும் அங்கே முருகன் தான். எனக்கு ஆக்சுவலாக மாரியம்மனை போய் பார்த்தாலும் மறந்து முருகானு கும்பிட்டுருவேன். விநாயகரை பார்த்தாலும் முருகானு கும்பிட்டுருவேன். அப்புறமே தான் ஐயோ உங்கள் விநாயகர் சாரி விநாயகான்ட்டு அப்புறம் விநாயகான்னு கும்பிடுவேன். அந்த மாதிரி முருகன் முருகன் வந்து எப்படின்னா எனக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு முருகன் ஒரு நேரம் வந்து ஒரு பெரிய ஆசான் மாதிரி இருப்பார். சில நேரம் பார்க்கும்போது ஒரு காதலன் மாதிரி இருப்பார். சில நேரம் வந்து பயங்கர ஒரு நாட்டியாக வந்து குறும்பு பண்ணுற ஒருத்தராக இருப்பார். சில நேரம் வழி நடத்துவார். அவரை பார்க்க எனக்கு எல்லாவுமா தோணுவார். எனக்கு கடவுளுங்கிறத தாண்டி நெருக்கமான ஒரு யாவுமானவனாக தோணுவார் அவர். ஒரு காட்ஃபாதர். ஆமாம் ஆமாம், அப்படி தோணுவார். இப்போ நீங்க வந்து இப்போ நிறைய பக்தி இசை கச்சேரிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்களா? ஆக்சுவலா வந்து இந்த கோயில்கள்ல இந்தந்த பாடல்கள், இந்தந்த பகுதிகளில் இந்தந்த பக்தி இசை பாடல்கள் தான் பாடணும், ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை. ஆனால் என்னென்னா, பெரும்பாலும் நம்ம வந்து பக்தி இசையாக பண்ணால் மேக்ஸிமம் இந்த ஃபெமிலியரான பாடல்களை தான் எடுத்து பாடுவோம். ஏன்னா இது வந்து இப்போ நம்மளே நிறைய பாடல்கள் பாடியிருக்கோன்னாலும் கூட இதை நாங்கள் பாடின பாட்டு மட்டும்தான் பாடுவோம், அதைத்தான் நாங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான பாடல்களை நம்ம பாடும் பொழுது தான் அதாவது அந்த அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களும் அதோட ஒரு கனெக்ட் ஆக முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால பெரும்பாலும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த பாட்டு இருக்குன்னா நம்ம பாடினோம்னா எல்லாருமே பாடுவாங்க, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. அது மாதிரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும், அந்த பாட்டெலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இப்படி தெரிஞ்ச பாடல்களை நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எடுத்து இந்த மாதிரி மேடை கச்சேரிகளில் பாடுறது. இப்போ ஒரு மிரக்கல், இந்த ஒரு அதிசயம் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு மிரக்கல் இருக்கும்ல, தெய்வம் இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல நடத்துனது தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரக்கல். தெய்வம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ரொம்ப சரியாக சில அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறதா நாங்கள் உணர்றது உண்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து இந்த சூப்பர் சிங்கர் பயணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மேடை நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கேட்பாங்க, நிறைய கேட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லி பேசிகிட்ருப்போம். நாங்கள் இந்த மாதிரி நம்மளே வந்து கொஞ்சம் நார்மலான சூழலில் தான் இருக்கோம். ஆனால் ஒரு வேளை நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுதோ என்னவோ, நம்மள்ட்ட இவ்வளோ பேர் உதவி கேட்குறாங்க. கடவுள் ஒரு நாள் நம்மளை வந்து செய்கிற இடத்துல வச்சாருன்னா, நம்ம லைஃப்பை மாற்றினாருன்னா நம்ம அவங்களுக்குலாம் செய்யணும் அப்படின்னு சும்மா காரில் போகும்போது உட்காந்து ஒரு நிகழ்ச்சி போகும்போது பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அப்படி பேசி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு யாருக்கும் கொடுக்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அதாவது கடவுள் வந்து நீங்கள் கோயிலில் போய் வேண்டுதல் வச்சு 48 நாள் இருந்து அதை சொல்கிறத எப்படி கேட்பாரோ, நீங்கள் மனசார நீங்கள் போகிற போக்கில் ஒரு சொன்னால் கூட அவர் கேட்பாரு, அதுக்கான பலனை அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக தான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். அப்போ நாங்கள் பேசுனது, அப்புறம் வாழ்க்கையில் எப்பெல்லாம் எனக்கு முன்னேற சூழல் வருதோ, நெக்ஸ்ட் லெவல் போகிறோமோ, யாரெல்லாம் ரொம்ப சரியான உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு யோசிக்கலாமோ அப்படின்னு எண்ணம் வந்தாலே இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். நீ நல்லா இருந்தால் செய்கிறேன்னு சொன்னால் உன்னை என்னை நல்லா வச்சுட்டே நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் உள்ளேருந்து கேட்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்னு தோணும் அவங்களுக்கு. இப்படி இது வந்து ஒரு உதாரணம். நிறைய அற்புதங்களை வந்துட்டு கடவுள் எப்போவுமே கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நடத்திக்கிட்டே இருப்பார் எனக்கு. இப்போது செந்தில் ராஜலட்சுமி அவர்களை ஒன்றா பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போகாமல் இந்த ஒரு ஆன்மீக இன்டர்வியூவை நடத்தவே முடியாது. இப்போ குலதெய்வ வழிபாடு, இப்போ கிராமிய தெய்வங்கள், அவங்களுக்கு உண்டான சக்தி ஏன்னா நிறைய பார்க்குறோம், உங்களுடைய பாடல்கள்லாம் பார்க்குறோம், நீங்கள் பாடும்போது அங்கே அருள் வந்து ஆடக்கூடிய மக்களை பார்க்குறோம். அந்த நேரம் அந்த வைப்பு எப்படி இருக்கு? நிச்சயமாக குலதெய்வங்கிறது என்ன சொல்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு தெய்வம். நம்ம எங்கே வேணாலும் எங்கே பிறக்கிறோமோ, ஆனால் வாழ்கிறது எங்கே வேணாலும் நம்ம வாழலாம். நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ திடீர்னு உள்ளூர்லேயே இருந்து வாழலாம், கொஞ்சம் பெருநகரங்களில் போய் வாழலாம், இல்லை அதை தாண்டி வெளிநாடுகளில் போய் வாழலாம். ஆனாலும் குலதெய்வத்தை நம்ம மறக்க முடியாது. குலதெய்வங்கிறது நமக்கு ஒன்று தான். இஷ்ட தெய்வங்கள் வேணால் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் குலதெய்வங்கிறது ஒன்று தான். அதனால தான் சில நேரம் நிறைய பேர் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் கூட
அந்த குலதெய்வங்களை தேடி வர்றதுக்கு காரணமாக கூட அதை தான் சொல்லுவாங்க. என்னென்னு தெரியல, என் பையனுக்கு வந்து ரொம்ப காலமாக கல்யாணம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும்னு அமையலை. ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக போயிட்டு வர சொன்னாங்க. இப்படி நிறைய இருக்கும். அப்படி குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமாக நான் எப்போயுமே பார்க்குறது. அதனால தான் மாதம் ஒரு தடவையாவது இப்போயுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது எப்பயுமே. அதே போல் வெளிநாடு நிகழ்ச்சிகள் போகும்பொழுதும் போயிட்டு வந்துடுவோம். ஒரு மாலை போடுற எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே, வீடு சார்ந்து நம்ம சார்ந்து எதை செஞ்சாலுமே குலதெய்வத்தை முதல்ல போய் கும்பிட்டுட்டு தான் அந்த வேலைகளை நாங்கள் தொடங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பிறந்தது திண்டுக்கல் பக்கத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குலதெய்வம்னா ஒரு சாமி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு குலதெய்வம் வந்து எல்லையம்மன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்கம் இவங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 குலதெய்வங்கள் இருப்பாங்க. அது என்ன காரணம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதியாக இருந்து குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க முன்னோர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கே இருந்த சாமியை இப்போ அவங்க பூட்டை வந்து ஒரு சாமி கும்பிட்டுருப்பாரு, அவரை சேர்த்துக்குவாங்க. அவங்க பாட்டை ஒருத்தரை கும்பிட்டுருப்பாரு, அவரை சேர்த்துப்பாங்க. அவங்க தாத்தா ஒருத்தரை கும்பிட்டுருப்பாரு, அவங்க அப்பா ஒருத்தரை கும்பிட்டுருப்பாரு. இப்படின்ட்டு இவங்க வாழ்ந்த பகுதியெல்லாம் சேர்த்தனாலேயோ என்னமோ குறைஞ்சது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 5-6 குலதெய்வங்களாவது இருக்கும். அது மாதிரி எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 குலதெய்வங்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து கருப்பசாமி. இவருக்கு இப்போ வரைக்கும் அருள்லாம் வந்ததில்லை. ஆனால் பாடும்போது அது நம்ம வந்து அப்போ கூட சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா எப்போவுமே அது பாட்டு கடைசி பாட்டாக தான் இருக்கும் அந்த கலை நிகழ்ச்சியில். முக்கால்வாசி நம்மள்ட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் நம்ம கொடுத்த பின்னாடி தான் அந்த பாட்டை பாட போகிறோம். ஆனால் அந்த பாட்டை பாடுறதுக்கு மட்டுமே ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படும். அப்போ அந்த எனர்ஜி எனக்கு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவார் இவர். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். ஒரு அம்மா சமயபுரத்துக்கும் எங்கே மாலை போட்டுட்டு வந்திருந்தாங்க. சும்மா நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், இவர் மாலையெல்லாம் போட்டிருக்கல, பட்டை அடிச்சுக்கல, எதுவும் இல்லை. சும்மா ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வந்தார். ஆனால் இவர் அந்த கருப்பசாமி பாட்டு பாடுறவர் அப்படிங்கன்னா அவங்களுக்கு உணர்ந்தோடனே அவங்க வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே நடுக்கிக்கிட்டே கருப்பை வந்துட்டு இருக்காருப்பா, எனக்கு உன்னை பார்த்தா என்னவோ பண்ணுதுப்பான்னு சொல்லி அப்படியே இப்போ சொன்னால் கூட எனக்கு புல்ல இருக்குது. ரொம்ப சிலிர்த்து போயிட்டாங்க அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு நேராக காலில் விழுந்துட்டாங்க. நீ கருப்பை பாடுறப்பா, கருப்பை எனக்குள்ளே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ந்து போனாங்க. ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு, தெய்வங்களை நம்ம கூட வச்சுக்கிறதுங்கிறது எப்படின்னா, இன்னும் நிறைய இடங்களில் போய் பயணம் பண்ணி தூங்குகிறோம், ஹோட்டலில் தூங்குகிறோம். சில இடங்கள்லாம் தூக்கம் வராது, ஏதோ ஒரு மாதிரி ஒரு பேட் வைபாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அப்போ ஒரே ஒரு இதுதான், நம்புறவங்களுக்கு சாமி இருக்குங்கிற மாதிரி அந்த விபூதி பூசிட்டு தூங்குனே. இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு தாட்டும் வந்ததில்லை. நிம்மதியாக தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் இவர் எப்பவும் தலைமாட்டில் சாமி ஃபோட்டோ வச்சுட்டு தூங்குவார். ஸோ அது மாதிரி குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் இவங்கெல்லாம் எங்கள் வாழ்வியலோட ஒரு மாதிரி கலந்த ஒருத்தராக தான் இருக்கிறாங்க. என்னோட அடுத்த கேள்வியை வந்து அக்காவே லீட் எடுத்து கொடுத்தாங்க. நானுமே சென்னையிலேருந்து கிளம்பி வர்றப்ப அண்ணன்ட்ட அந்த கருப்பன் அழைப்பை மட்டும் கேட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் நான் வந்து வந்தேன். அக்காவே சொல்லிட்டாங்க. அது எப்படி அந்த ஒரு வேகத்துல ஒவ்வொரு முறையும் நீங்க பாடுற அந்த ஒரு துணி இருக்குல்ல, அந்த தருணத்தையும் அதே நேரத்தில் எங்களுக்காக அந்த ஒரு அழைப்பையும் நீங்க பாடணும். இந்த பாடல் வந்து நான் முதல் முறையாக கேட்டு பாடினதுமே கூட ஐயா தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா பாடி தான், அவங்களுடைய ஆல்பத்தில் தான் நம்ம கேட்டது. அதை தான் நான் ரொம்ப வருடங்கள் அப்படியே மேடைகளில் பாடிட்டு இருந்தேன். அதை தான் சூப்பர் சிங்கர்லேயே பாடினேன். ராஜி சொன்ன மாதிரி அந்த பாடல் வந்து ஒரு பெரிய பாட்டு. அது கேசரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய பாட்டு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கச்சேரிக்காக அதை பண்ணோம். அந்த பாடல் பாடுறதுக்கே ஒரு தனி தெம்பு வேணும். அது வந்து அவருடைய அருள் உள்ளர இருந்தால் தான் அது பாட முடியுமோ என்னவோ. அப்படி ஒரு 4 லைன் பாடுவோம். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. ஏ மலையா மலையழக மாமதுர கல்லழகே, மலையா மலையழக மாமதுர கல்லழக, சிலையாக எந்த முன்னே சீரிப்பாயிராண்டா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த தவிலோட நாதஸ்வரத்தோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் சேரும் பொழுது அது இன்னுமே அந்த ஒரு பயங்கர வைப்பு கிடைக்கும். அது கருப்பசாமிக்குன்னு ஒரு பெரிய ஒரு பக்தர் கூட்டமே இருக்காங்க நம்ம பகுதிகளில். மதுரை சரௌண்டிங்காக இருக்கட்டும், அதே போல் நெல்லை அங்கிட்டலாம் சுடலை மாடன் மாதிரி இப்படி, அதே போல் எல்லா ஊர் பக்கமும் நான் கருப்பசாமி பார்க்குறேன்.
எல்லா ஒரு பக்கம் பார்க்குறேன். இப்போ கருப்பன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கச்சேரியில் பாடுறப்ப அந்த ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து அந்த அந்த அவர் கூடயே இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆமாம். அந்த மாதிரி ஒரு உணர்ந்த தருணம், அதாவது முதல்ல பாடுறப்போ இல்லை அந்த மாதிரி உணர்ந்த தருணம்? இல்லை, நான் நிறைய மேடைகளில் அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா என்னை அறியாமலே நீங்கள் இந்த இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த தடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பாட்டு பாடும்போது மாலைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு நானுமே ஒரு கருப்பசாமி மாதிரி தான் ஆடுவேன். நான் அப்படிலாம் நான் இது பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப சில நேரங்களில் இப்படியெல்லாம் நான் ஆடி இது அப்படியெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் என்னவோ அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக அது வெளிப்படும். அதெல்லாம் வந்து கருப்பன் நம்ம கூட இருந்து நம்மளை இயக்குறாருங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறது. சமீபமாக நம்ம சந்தித்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்த்தோம், உங்களுடைய கச்சேரியெல்லாம் பார்த்தோம். அந்த நிகழ்வு முருகப்பெருமான் எந்த மாதிரி ஒரு அருளை பொழிஞ்சிருக்காரு? இல்லை, ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னா நம்ம கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தான் வந்து சஷ்டி விழா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முதல் ஆண்டு சஷ்டி விழாவில் வந்து எல்லா பாடகர்களும் போய் பாடி வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எல்லாரும் பாடி வீடியோ போடுறாங்க, நம்ம வந்து அந்த மேடையில் போய் நின்னா எப்படி இருக்கும், அவருக்காக ஒரு பாட்டு அங்கே நின்று பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட பாட்டு இருந்தார். ஒரு 2 வருஷம் முன்னாடி நாங்கள் சஷ்டி விழாவுக்காக அங்கே போயிருந்தோம். அப்போ வந்து வேல்முருகன் அண்ணா பாடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்திருக்கோன்னு தெரிஞ்சோடனே எங்களுக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்தது அந்த மண்ணில் பாடினது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நமக்கான ஒரு அழைப்பாக நம்மளுக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் முருகன் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல போல இருக்குது. பட் என்னைக்கு இருந்தாலும் அவர் கூப்பிடுவார், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ குடமுழுக்கு விழா அன்னைக்கு அங்கேயே வந்துட்டு நிகழ்வு பண்ணுற மாதிரி கூப்பிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு, அதுவும் அந்த நாளில் பாடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய அந்த மண்ணில் இருக்கோம், அவர் எல்லையில் இருக்கோங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு குஸ்பமாக இருந்துச்சு அது. ஆமாம், அன்னைக்கு சாமியை பார்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம், குதிரை கொம்புன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூட்டம் வந்து அலை மோதிக்கிட்டு இருக்கப்ப கும்பாபிஷேகம் அன்னைக்கு முடிச்சுட்டு ஆமாம் பகவானை பார்த்தது அந்த மனநிறைவு எப்படி? என்னன்னா எனக்கு இருந்ததை விட ராஜிக்கு தான் எனக்கு ரொம்ப, அதுக்காகவே நம்ம அந்த நிகழ்ச்சி போகணும், இங்கே போகணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லை, அது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக அந்த அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நார்மலாக எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் பெருக்கிரும், அது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்த்திரும். அப்பா இன்னும் சொல்லப்போனால் போகிறப்ப கூட நினச்சிருப்போம், இந்த விஷயத்த கேட்கணும், இந்த விஷயத்த அவர்கிட்ட வேண்டுதலாக வைக்கணும்லான்னு. அங்கே போய் நிற்கிற அந்த நிமிடம் வந்து கண்ணீரை தவிர வேறு எதுவுமே கேட்க மனசில் தோணாது. ரொம்ப இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத தவிர வேறு எந்த வார்த்தையும் தோணாது. அது ஒரு மாதிரியான ஒரு நிலையாக இருக்கும். வெளியில் வந்த பின்னாடி தான் யாரோ சொன்னாங்க, ஒரு ஸ்பீச்சில் கேட்டிருந்தேன், பெரிய ஞானிகள் அதே போல் தெய்வங்கள் முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம மனசு வேலை செய்யாதான், அப்படி வேலை செய்யலைனாலே வந்து அவங்க ஏதோ நம்மளை பண்ணுறாங்கன்னு அர்த்தங்கிற மாதிரி. ஸோ எனக்குமே கூட முருகன் முன்னாடி போய் நின்னா மனசு வேலை செய்யாது. போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டணும்னு நினச்சி கூட போவேன், போனோடனே மனசு வேலை செய்யாது. வெளியில் வந்தோடனே ஆஹா இது சொல்லணும்னு நினச்சோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமாக இருக்கும் அது. முருக பக்தர்கள்ட்ட எல்லார்ட்டையுமே ஒரு கேள்வி முன்வைக்கிறது உண்டு, ஆன்மீக இன்டர்வியூல ரொம்ப சோதிக்கிறாரே முருகர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட எல்லார்ட்டையுமே கேட்பேன். அவங்க ஒவ்வொருத்தர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு பதில் வித்தியாசமா இருக்கும். உங்கள்கிட்டையும் அதே கேள்வியை கேட்குறேன், ரொம்ப சோதிக்கிறாரே முருகர். எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து கண்ணன் ரொம்ப சோதிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவர் வந்து கண்ணன் கும்பிட்டா கொஞ்சம் சோதிச்சு தான் கொடுப்பாரு அப்படின்னு. எனக்கு பர்சனலாக வந்துட்டு முருகன் ரொம்ப சோதித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கரெக்டு தான், நான் ஒரு விஷயம் கேட்டேன், அவர் வந்து இப்போ வரைக்கும் அதை என் வாழ்க்கையில் கொடுத்ததே இல்லை. கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர். எனக்கு எப்படி தோணும்னா, நீங்கள் கடவுள் அது யாராக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட நீங்கள் எப்போ போயிட்டு நான் இதை ஒன்று கேட்டிருக்கேன், நீ எப்போ கொடுப்ப இல்லை ஏன் கொடுக்கலங்கிறது வந்து ஒரு நிலை. நீ இருக்கியா, கூட இருக்கியா, அது போதும், அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஸோ அந்த நிலைக்கு நம்மளை வர வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருப்பார். என்னைய கேட்டால் அவர் எது கொடுக்குறாரோ அது வரைக்கும் தான் நல்லது. அவர் ஒன்று வேணான்னு போஸ்ட்போன் பண்ணுறாருன்னா நம்ம வேணாங்கிறது தான் பொருளுங்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் தோணலை எனக்கு. ஸோ எனக்குமே கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் அவர் சில வேண்டுதல்கள் வச்சு ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன். நான் 9 வாரம் விரதம் இருப்பேன், நீ 9 வாரம் முடிஞ்சோடனே நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு. ரொம்ப எனக்கு எப்படி தோணுன்னா, 9 வாரம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன பதில் கூட சொல்ல மாட்டார். எனக்கு அதனால அவரை ரொம்பவே பிடிக்கும்.
9 வாரம் முடிஞ்சு ஏன் இந்த மனுஷன் ஒரு சின்னதாக கூட எனக்கு ஒரு இது சொல்லலை அப்படின்னும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படியெல்லாம் இங்கே எந்த விஷயத்தையும் உனக்கு வந்து நீ நினச்சோடனே 9வது வாரம் முடிச்சோடனே ஒன்று, 2வது வாரம் முடிச்சோடனே ஒன்று வாழ்க்கையில் கொடுக்க முடியாது. இதிலேருந்து நீ அடிப்பட்டு தான் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோ, கூட நான் இருக்கேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாருன்னு நானாக அதை புரிஞ்சுக்கிறேன். அது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது புரியுது. கரெக்ட், இதனால தான் அவர் அந்த விஷயங்கள்லாம் கொடுக்காம இருந்திருக்காரு, இதனால தான் அதை நடத்தாமல் இருந்திருக்காருன்னு. இப்போ வந்து அது ஒரு மாதிரி ஒரு நட்பு மாதிரி, காதல் மாதிரி, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. முருகனுக்கும் நமக்கும் உள்ளது. வேண்டுதல் கேட்குறேன் நீ கொடுக்கணுங்கிற நிலையே கடந்தாச்சு. இப்போ இரண்டரை கலத்தல்னு அது சொல்லுவாங்க. மாதிரி போயாச்சு. அண்ணனுடைய குரல்ல வந்து பாடல் கேட்டோம். உங்களுடைய குரல்ல ஒரு தெய்வீக பாடல். பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பாலும் தேனபிஷேகமும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பரங்கிரி தேவனாகி பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா எங்கள் சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா எங்க சிந்தையிலே வந்து ஆடு குகனே சிங்கார முருகா. கேட்கறதுக்கு அவ்வளோ தெய்வீகமா இருக்கு, அவ்வளோ தெய்வீகமா இருக்கு. இப்போ இசை மூலமா வந்து பக்தி இசை வழியாக ஆன்மீகத்தை நிறைய இடங்கள்ல ஆன்மீக சங்கமமே நடத்திட்டு இருக்கு உங்களுடைய இசை மூலமாக. தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பணியும் இந்த சேவையும் தொடர எங்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. பக்தி சார்ந்த பதிவுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு சில இடங்கள்ல தான் கிடைக்குது. இன்னைக்கு எங்களுடைய அந்த பக்தி அனுபவங்கள் எல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.